இப்போ நம்ம பண்ண போகிற இந்த பிரண்டை பொடிக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இந்த செக்கு எண்ணெய் தான். ஸோ இதில் தான் நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கட்டு பிரண்டை ஸ்டெம் அந்த அவுட் சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீனப் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணும்போது நல்லெண்ணெயை கையில் தடவிண்டு பண்ணணும், இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும். ஸோ எண்ணெயை தடவிண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கப்பு. இதுக்கு வந்து 15 மிளகா போட்டிருக்கேன், ஏசி மிளகா. புளி ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி, அப்புறம் உப்பு தேவையான அளவு, எள்ளு போட போகிறேன். எள்ளு வந்து ஒரு கப் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் பொடிச்சிருக்கு, அண்ட் தென் பெருங்காயத்தூள் அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு வந்து 200 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம். ஸோ இதான் மெஷர். ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டு, அது ஹெல்த்தும் கூட. நம்ம அதை க்ளீனப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பிரண்டையை இல்லை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். நல்லா வறுக்கணும், நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். இதெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் கையிலே அந்த உரலில் இடிப்பா, கல்லுரலில். இதில் வந்து தொகையிலும் பண்ணலாம். ஸோ இந்த பொடியாக பண்ணி வச்சுக்கிறது என்னென்னா, இப்போல்லாம் ஜாப் கோயர்ஸ், ஸோ பிஸி லைஃபு. ஸோ கொஞ்சம் பொடியை போட்டு சாதத்தில் பசங்க சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போல்லாம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு பிரண்டை தொகைல் கட்டாயம் பண்ணுவா ஆற்றுல, எல்லாருக்கும் நல்லதுன்ட்டு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த காரம், அந்த பிரண்டையுடைய தன்மை வந்து இந்த காரத்தன்மை இல்லையா, ஒரு மாதிரி நெஞ்சரிக்கிறது, அது வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அது வந்து போயிடும். அதுவும் நல்லெண்ணெயில் பண்ணுறதால உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே சமயம் இந்த ஆயில் வந்து நம்ம இந்த எண்ணெய் வந்து காஞ்ச எண்ணெய் இருக்குல்ல, அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் எண்ணெயை போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இந்த எண்ணெயே போட்டு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுக்கணும் நல்லா. அப்போ கிறிஸ்பியாக வறுத்தா தான் உங்களுக்கு வந்து பவுடர் நல்லா ஆகும். அதே சமயம் நல்ல டேஸ்ட் வரும், கம கமன்னு வாசனையாக. இல்லை என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த பவுடரையை அந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணாமல் கூட பசஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு வந்து 100 கிராம், 200 உளுந்து போட்டுக்க, 100 கடலைப்பருப்பு. இதையும் வறுத்துடலாம் அதே மாதிரி. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னால், நமக்கு ஈவனாக நல்லா வறுக்கும். ட்ரையாக வறுக்கும்போது ஒன்று படம், ஒன்றுத்தில் வறுபடும், ஒன்றுத்தில் வறுப்படாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஈவனாக வருந்து நல்ல கமகமன் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு கட்டு பிரண்டைக்கு வந்து 200 கிராம் போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு, 200 கிராம்ஸ் உளுத்தம்பருப்பு. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உளுந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மிளகா வறுக்கணும். புளி எண்ணெயில் வறுக்கணும். நல்லா வறுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. டேஸ்ட்டு உண்மையிலே அல்டிமேட்டாக வந்திருக்கு, செம்ம டேஸ்டியாக இருக்குது. நல்லா சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த பொடியை போட்டு ஒரு பொடி சாதம் சாப்பிட்டா ஆஹா தேவாமிர்தமாக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்தில் கையில் போடுவா, எல்லோரையும் உட்கார வச்சு, எங்கள் ஆட்டில் எல்லோரையும் உட்கார வச்சு. ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கு. இதெல்லாம் இந்த மெஷர்லாம் என் அம்மா சொல்லி கொடுத்தது தான். என்னுடைய அம்மா 83 இயர்ஸ் ஓல்டு. ஆனால் எல்லா ரெசிப்பியும் அம்மா கிட்டேருந்து வந்தது தான், எனக்கு கைமணமும் அம்மா கிட்டேருந்து வந்தது தான். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்டியாக இருக்குது.